வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் தலைவருமான ராகுல் காந்தி, நடிகர் அரசியல்வாதியான விஜயின் வரவிருக்கும் திரைப்படத்தை தடுக்க பாஜக தலைமையிலான மத்திய அரசு முயற்சிப்பதாக கூறப்படும் நடவடிக்கையை செவ்வாயன்று தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் என்று வர்ணித்தார். எக்ஸ் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், தமிழ் மக்களின் குரலை அடக்குவதில் பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெற மாட்டார் என்று திட்டவட்டமாக கூறினார். திரைப்படத்திற்குச் சான்றிதழ் வழங்கும்படி மத்திய திரைப்படச் சான்றிதழ் வாரியத்திற்கு ஒரு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததை எதிர்த்து அப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் எல்எல்பி உச்ச நீதிமன்றத்தை அணுகியதைத் தொடர்ந்து ராகுல் காந்தியின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. ஒரு பெரிய வெளியீடாக எதிர்பார்க்கப்பட்ட படத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு இந்த சட்டப் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. ஜனவரி 9 அன்று ஜனவரி நாயகன் திரைப்படத்திற்கு உடனடியாக தணிக்கைச் சான்றிதழ் வழங்குமாறு மத்திய திரைப்படச் சான்றிதழ் வாரியத்திற்கு உத்தரவிட்ட முந்தைய உத்தரவுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் தடை விதித்தது. முழுநேர அரசியலில் நுழைவதற்கு முன்பு விஜயின் கடைசி படமாக விளம்பரப்படுத்தப்பட்ட இந்த படம் பொங்கல் அன்று வெளியாவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் சான்றிதழ் கிடைக்காததால் கடைசி நேரத்தில் சிக்கலில் சிக்கியது. நீதிபதி பி. டி. ஆஷா திரைப்படத்திற்கு அனுமதி வழங்குமாறு வாரியத்திற்கு உத்தரவிட்ட சில மணி நேரங்களுக்குப் பிறகு தலைமை நீதிபதி எம். ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு சிபிஎஃப்சி தாக்கல் செய்த மேல்முறையீட்டின் மீது இடைக்கால தடை விதித்தது. சிபிஎஃப்சி சான்றிதழ் வழங்க முடிவு செய்த பிறகு அந்த விஷயத்தை மறு ஆய்வுக் குழுவிற்கு பரிந்துரைக்க அதன் தலைவருக்கு அதிகாரம் இல்லை என்று நீதிபதி ஆஷா தீர்ப்பளித்திருந்தார். கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர்எல் சுந்தரேசன் மற்றும் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆகியோர் சிபிஎஃப்சி சார்பில் வாதிடுகையில், ஜனவரி 6 அன்று திரைப்படத்தை மறு ஆய்வுக் குழுவிற்கு பரிந்துரைத்த கடிதம் சவாலுக்கு உட்படுத்தப்படாத நிலையில் தனி நீதிபதி அந்த கடிதத்தை ரத்து செய்துவிட்டதாக வாதிட்டனர். சிபிஎஃப்சி-க்கு பதிலளிக்க போதுமான வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதை குறிப்பிட்ட அமர்வு தடை விதித்து தயாரிப்பாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியதுடன் இந்த வழக்கை ஜனவரி 21 அன்று மேலும் விசாரணைக்கு ஒத்திவைத்தது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும்.